என்னோட கடைசி வீடியோ கூட இருக்கலாம். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தா தெரியும் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சுன்னு. இனிமேல் நான் பாலிடிக்ஸே பேசல. முக்கியமாக தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி பேசல. இப்படிலாம் பேசுவேன்னு நினச்சிங்களா? இந்த ஐடி போனால் இன்னொரு ஐடி. எனக்கு பேசணும்னு தோன்றது தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் தமிழக வெற்றிக் கழகத்தையோ இல்லை நாம் தமிழர்லையோ திமுகவையோ அதிமுக பாஜக இவங்களெல்லாம் பற்றி எனக்கு சொந்தக்காரனும் இல்லை, அவங்களுக்கு நான் பகையாளியும் கிடையாது. இவங்களுக்கு எனக்கு எந்த வித சம்மதம் கிடையாது. ஆஸ் ஒரு சிட்டிசனா நான் யாரை பற்றி வேணால் எங்கே வேணால் நான் பேசலாம். நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பர்டிகுலராக ஆவேக்காவை பற்றி சொன்னால் மட்டும் நான் இங்கே இருந்தோ பொங்கி வரீங்க. சின்ன குஞ்சானுங்கள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் பேசுகிறத பற்றி தப்பு இல்லை, நீ உன்னோட கருத்தை சொல்லு. இதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டுக்கு இடையூறு தர்றது, பர்சனல் மெசேஜில் வந்து ஆடியோ கால் போட்டு சாவடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருங்க. நான் கூட கொஞ்சம் தான் அஃபண்ட் ஆகலாம். இவனுக்கு திரும்ப திரும்ப என்ன பண்ணும்போது எனக்கு திரும்ப திரும்ப அவங்களை பற்றியே வீடியோ போடலாம்னு சொல்லி தோணுது. மற்றபடி நியூஸ்க்காக எங்கள் தளபதியை சொல்கிறேன். யூபி 200னா ஃபஸ்ட் என்ன எனக்கு அதை சொல்லுங்கள். யூபினா என்னது? எனக்கு தெரிஞ்ச ஒரே யூபி உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து என்கிட்ட பற்றி இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நான் இந்த கண்டென்ட்லாம் பேசுவானு கேட்டால் கண்டிப்பாக பேச போகிறதில்ல, அப்படியே நிப்பாட்டிடுவேன். போகும்போல ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை பேசிட்டு அப்படியே போயிடுவேன். ஆனால் இந்த டைமில் பர்டிகுலர் டைமில் தலைவர் விஜய்னால எக்கச்சக்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்து பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்கீங்க. அவங்களுக்குலாம் அரசியல் களம்னா என்னன்னு தெரியணும். அரசியலில் ஒரு சாக்கடைன்னு ஏன் வந்து சொன்னாங்கிறது பெரிய தெரியணும். அந்த சாக்கடைக்குள்ள வந்து தளபதி குதிக்கிறாரு அப்படின்னா அந்த ரியாலிட்டி அவருக்கு தெரியணும். நம்ம வந்து தளபதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவர் செய்கிற அந்த மாற்றம்ங்கிற அந்த புரட்சியே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். ஸோ நானுமே அவருக்கு சப்போர்ட் பண்ண தான் செய்கிறேன். ஆனால் இந்த மாதிரி கண்ணை மூடிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, எதுக்கு பண்ணுறாரு, ஒரு தலைவர் இப்போ ஸ்டாலின் தப்பு செஞ்சாலும் ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா ஏன் இதை எடுக்கிறாங்க, ஏன் இதை தரமாட்டிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சிந்திக்கணும். சிந்திக்கிறதே இல்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்க நிறைய பேர் விஜய் பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே என்ன தெரியும் உங்களுக்கு, விஜய் பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? ஸ்டாலின் பற்றி நான் சொல்லவா? ஸ்டாலின் குடும்பத்தை பற்றி நான் சொல்லவா? ஜெயலலிதா பற்றி சொல்லவா? அது அவங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அவனுங்கெல்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்து தான் சரி அவங்களாம் கரெக்டாக இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து மறுபடியும் நம்ம வந்து திமுக அதிமுக நம்ம சொல்கிறோம். நீங்கள் அவரோட ஃபேஸ் வேல்யூ, விஜயோட ஃபேஸ் வேல்யூக்காக இத்தனை கூட்டம், அவர் கொள்கை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம். கொள்கை அறிவித்த பிறகு கொள்கைன்னு என்னடான்னு சொல்லி கேட்டால் ஒருத்தனுக்கு தெரில. இந்த ரியாலிட்டியை உங்களுக்கு புரிய வைக்கணும், இதுதான்டா ரியாலிட்டின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை தவிர எனக்கு விஜய் வந்து மாற்றம் கொண்டு வரதெல்லாம் ரொம்ப வரவேற்கிறேன் அவரை. அதே மாதிரி அண்ணாமலையை வந்து கோயம்புத்தூரில் நிற்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் அந்த மாதிரி கேட்டகரி. ஆனால் நீங்கள் தற்குறித்தனமாக நீங்கள் செய்கிறதுனால தான் என்னை மறுபடியும் ட்ரிகர் பண்ணது, நான் மறுபடியும் வீடியோ போட வைக்கிது. ஓகே பாய்.